அன்பான தமிழ் நெஞ்சங்களே, இன்று நாம் பார்க்க போவது தமிழ்நாட்டின் மிக உருக்கமான வரலாற்றில் அழியாத ஒரு காவிய கதை, நல்லதங்காள் கதை. தன் பெற்ற பிள்ளைகளையும் தன்னையும் ஒரு கிணற்றில் மாய்த்து கொண்ட ஒரு தாயின் கண்ணீர் கதை இது. வத்ராயிருப்பு வளம் கொழிக்கும் நாடாக இருந்தபோது அங்கு நல்லதம்பி என்பவரும் அவரது அன்பான தங்கை நல்லதங்காளும் வாழ்ந்து வந்தார்கள். அண்ணன் தங்கை இருவருக்கும் இடையே அளவற்ற பாசம் இருந்தது. நல்லதங்காளுக்கு திருமணம் முடிந்து 7 பிள்ளைகள் பிறக்கிறார்கள். சில காலம் வாழ்க்கை மகிழ்ச்சியாகச் சென்றது. ஆனால் விதி சதி செய்தது. நல்லதங்காள் வாழும் நாட்டில் கடுமையான பஞ்சம் ஏற்பட்டது. மழை பொய்த்தது, நிலங்கள் காய்ந்தன, மக்கள் பசியால் துடித்தார்கள். தன் 7 குழந்தைகளும் பசியால் அழுது துடிப்பதை அந்த தாயால் தாங்கிக் கொள்ள முடியவில்லை. வேறு வழியின்றி தன் அண்ணன் நல்லதம்பியிடம் உதவி கேட்கலாம் என்று தன் குழந்தைகளுடன் அண்ணன் ஊருக்கு புறப்பட்டாள். கடுமையான வெயிலில் நடந்து பசியோடு அண்ணன் வீட்டு வாசலுக்கு வந்து சேர்ந்தாள் நல்லதங்காள். ஆனால் துரதிர்ஷ்டவசமாக அண்ணன் நல்லதம்பி அப்போது வீட்டில் இல்லை. வீட்டில் இருந்தவள் அவளது அண்ணி மூலி அலங்காரி. இரக்கமற்ற அவளது அண்ணி நல்லதங்காளையும் அவளது குழந்தைகளையும் பார்த்து ஏளனம் செய்தாள். பிச்சை எடுக்க வந்து விட்டீர்களா என்று கூறி அவர்களுக்கு கஞ்சி ஊற்றக்கூட மறுத்தாள். அண்ணனின் அரண்மனை போன்ற வீட்டில் தன் குழந்தைகளுக்கு ஒரு சொட்டு தண்ணீர் கூட கிடைக்காமல் நல்லதங்காள் அவமானப்பட்டு நின்றாள். வயிற்று பசியை விட அண்ணி நடத்திய விதம் நல்லதங்காள் மனதை ரணமாக்கியது. இனி வாழ்வதை விட இறப்பதே மேல் என்று அவள் முடிவு செய்தாள். அண்ணன் ஊரின் எல்லையில் இருந்த ஒரு பெரிய பாழடைந்த கிணற்றை நோக்கிச் சென்றாள். தன் பிள்ளைகளை அன்னிக்கு பாரமாக விட்டுச் செல்ல அவள் விரும்பவில்லை. என் செல்வங்களே, அடுத்த பிறவியிலாவது பசி இல்லாத இடத்தில் பிறப்போம் என்று கூறி தன் 7 குழந்தைகளையும் ஒருவர் பின் ஒருவராக அந்த கிணற்றுக்குள் தூக்கி போட்டாள். இறுதியாக அவளும் அந்த கிணற்றில் குதித்து தன் உயிரை மாய்த்து கொண்டாள். வேட்டையாடி விட்டு வீடு திரும்பிய அண்ணன் நல்லதம்பிக்கு விஷயம் தெரிந்தது. பதறி போய் ஓடி வந்து கிணற்றை பார்த்தான். அங்கு தன் தங்கையும் 7 மருமக பிள்ளைகளும் பிணமாக மிதப்பதைக் கண்டு கதறி அழுதான். தன் தங்கையின் இந்த நிலைக்கு காரணமான தன் மனைவி மூலி அலங்காரியை வெட்டி பழிவாங்கினான். அவமானம் தாங்காமல் நல்லதம்பியும் அதே கிணற்றில் குதித்து தன் உயிரை விட்டான். பாசத்திற்காக ஏங்கி வறுமையின் கொடுமையால் ஒரு குடும்பமே அழிந்த இந்த நல்லதங்காள் கிணறு இன்றும் வத்ராயிருப்பில் மக்களின் கண்ணீருக்கு சான்றாக இருக்கிறது.